படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். விஎஸ் மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் விஎஸ் மாணிக்கம் சார் பாராட்டப்பட்டார். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலவுன்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்டில் அவர் வேலை செய்கிறத பார்த்தா நம்ம இந்த வயசில் இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிது. அருமையாக பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அவர் ஸ்பாட்டில் என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையாக கேட்குறதாகட்டும், அவர் வேலை செய்கிற விதமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்தில் இவரோட காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே, நல்ல லவ்வபுள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து பிப்ரவரி 29 பிறந்திருப்பாரா, இல்லை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர பொழுது மெல்லமாக ஏஜ் ஆகுது அவர். ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம். அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயாமா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்பப்பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்பப்பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்வமணி சாருக்கும், கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், உங்களாதான் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியாக இருக்குது, வருவார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேரை எழுதியிருந்தோம். தேங்க்யூ.